இந்தியாவிலிருந்து அத்தனை ஊழியர்களும் அவரிடத்திலே போய், ஏன்னா ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் ஏதாகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்று அவரிடத்தில் கேட்டார். அவர் கேட்டபோது சொன்னார், இது நான் வார்த்தையை பிரசங்கிக்கிற நேரமாக அல்ல, நாம் யாவரும் இணைந்து ஒரு ஜெபிக்கிற நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் இந்திய தேசத்திலே ஒரிசாவிலே ஏறக்குரிய 50,000 விசுவாசிகள் அடிக்கப்பட்டார்கள். ஒரிசாவில் அநேக வீடுகள் எரிக்கப்பட்டது. அப்படியாக இப்ப நம்முடைய தேசத்திலே ஒரு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பாக காலை 3 மணிக்கு அந்த யுத்தம் துவங்கின போது எனக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து செய்தி அனுப்பினார். கடந்த வாரம் ஜம்முவிலிருந்து ஒரு சகோதரன் என்னுடைய சபைக்கு வந்திருந்தார். ஜம்முவை சார்ந்த சகோதரன், மிஷனரி, அதே ஊரை சார்ந்தவர். இன்னொரு தம்பி மிஷனரி, நாங்கள் உதவி செய்கிறோம் டீச்சர் என்று. அவர் இப்பொழுது வீட்டுக்கு திருப்பி வந்து விட்டார். ஏனென்று சொன்னால் அவர் வீட்டு பக்கம்தான் பாகிஸ்தான் பார்டர், 6-7 கிலோமீட்டர். அந்த மிசைல்ஸ்லாம் அடிக்கிறது அதெல்லாம் நிறைய படங்கள்லாம் அனுப்பிடுறாங்க. இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வந்துருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்தம் தொடரும் என்று சொன்னால் யுத்தத்துக்காக பயப்படுறேன். ஆனால் யுத்தத்தின் அடையாளம் ஆண்டுடைய வருகை. ஆமென் சொல்லுவோம். யுத்தத்தின் அடையாளம் ஆண்டுடைய வருகை. ஆகையினாலே யுத்தத்திலே அநேகர் மரிப்பார்கள். ஆண்டவரை அறியாமல் அநேகர் மரித்து போவார்கள் என்று சொன்னால் ஐயோ பரிதாபம் இல்லை? யுத்தம் ஆரம்பித்த உக்ரைனில், காசாவில், இஸ்ரேலில், ஈரானில், இப்படியாக பல தேசங்களிலே நிறைய உள்நாட்டு யுத்தங்களாக, ஆப்பிரிக்க தேசங்களில் அநேக தீவிரவாத அமைப்புகளின் யுத்தங்கள், இவையெல்லாம் இந்த கடைசி நாட்களில் நான் வரும்போது ஆஸ்திரேலியாவை கடந்து நான் பேங்காக்கில் திரும்பும் பொழுது பேங்காக்கில் ஒரு நாள் இருந்தேன். இந்த கட்டடங்கள்லாம் சரிந்து விழுந்தது பூமி அதிர்ச்சியினால். 20க்கு மேலான 20-25 அடிக்குள்ள கட்டடங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான மக்கள் மறித்துள்ளார்கள். ஒருவெல்லாம் இங்கே நல்லா கட்டணங்கள் நல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கொலேசியர்ல பவுல் சொல்வார் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில், இது நிமித்தம் நாங்கள் கேட்ட நாள் முதற்கொண்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி எப்படியம்மா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் யாருக்கா இருக்கிறா? இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன சொல்றா? ஒரு காரியத்தை குறித்து இடைவிடாமல் சிந்திக்கிறோம். ஜெபத்திலேயே எங்க டிராவலில் போனாலும், காரில் போனாலும், பைக்கில் போனாலும் சில பேருக்கு ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு செய்ய மாட்டீங்களோ, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த நன்மை செய்ய மாட்டீங்களோ, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க மாட்டீங்களோ. இல்லை, ஒருவேளை குடிக்கிற கணவனாக இருந்தால் மனைவி என்ன செய்வாங்க? அவங்க இதயத்தில் எப்படி இருக்கும்? என் கணவன் குடியை விட்டு விலகி என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். இல்லையா? சில பிள்ளைகள் ரொம்ப போக்குதியாக இருந்தால் தாய் என்ன செய்வாங்க? ஐயோ என் மகன் ரட்சிப்பு வருமா காத்திருக்கிறேன். இல்லையா? சில நேரங்களில் நாங்கள் கூட அப்படிதான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? இல்லை, நம் இருதயம் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கும் பொழுது அந்த வாஞ்சையும் தாகமும் உண்டாக வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்ச, அந்த தாகம், thirst. நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி, உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் இந்திய தேசம், இந்திய தேசம் என் சுதந்திர பாகம், இந்த தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டியது என் கடமை. இந்த தேசம் இயேசுவுக்கு தேவை. இந்த தேசம் இயேசுவுக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தை ஆண்டவருக்காக சொந்தமாக்க வேண்டும். ஆமென். ஒருவர் யுத்தத்தை நிறுத்தும்படியாகவும் அதோடு கூட இந்த தேசத்தை தேவன் ரட்சிக்கும்படியாகவும் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.
வல்லமுள்ள தேவனே அப்பா, அன்றைக்குள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை சோதனை கூடப்படாம் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. உமது ராஜ்யம் வல்லமை எல்லாம் மகத்துவம் எல்லாம் உம்முடையவர்கள் என்பதே ஆமன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களையும் மாவட்டங்களையும் ஆண்டவரே அப்பா, ஆலயங்கள்ல இருக்கவும் ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எவ்வளவு பாடு கஷ்டங்கள் படுகிறார்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா, உமது ஊழியத்தை செய்ய தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால தடைகளை உடைத்து போடுகிற தேவநீர் எங்களோட இருக்கிறீர் ஆண்டவரே. சோதரம் அப்பா, அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலே உமது கரம் வல்லமை எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த சத்துருக்களும் எந்த தீய சக்திகளும் எந்த கொள்ளை நோய்களும் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, இந்த யுத்தத்தில் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஜெயமெடுக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரம் அப்பா, எந்த விதத்தில் நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு முன்னேறி செல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடிக்கப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து ஆண்டவரே அப்பா, நீர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல குமாரனின் சித்தத்தை உமது ஊழியக்காரர்கள் செய்யும்படியா ஒவ்வொருத்தருக்கும் பலத்தை சத்துவத்தை தருவீராக ஆண்டவரே. உமது நாமத்தினால மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு விரோதமா ஆண்டவரே எந்த சத்துரு தீய சக்திகளும் எழும்பாதபடி, எந்த கொள்ளை நோய்களும் எழும்பாதபடி அநேக ஊழியக்காரர்கள் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வேலையெடுத்து பாதுகாத்து உமது ஊழியத்துக்கு விரோதமா எந்த தீய சக்திகளும் எழும்பக்கூடாது ஆண்டவரை. எல்லாத்தையும் அதமாக்கி போடும். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு அடியால முற்றிலுமா தாழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த பகுதிக்காக நாம் ஜெபிக்கிறோம். வேளச்சேரி சுவிசேஷத்தை எத்தனையோ மிஷனரிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் எழுப்பும்படியாகவும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக, அதோடு கூட ஆண்டவரை அறியாதவர்கள் இன்னும் இங்கு அநேகர் உண்டு. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக சபைகளில் போய் அவர்கள் சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாது. அதற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் முழுவதும் ஜெபிக்கலாம். அப்பா, நாங்கள் வசிக்கிற இந்த பகுதியை கர்த்தர் ரட்சிப்பீராக ராஜா. கடவுளை ரட்சிக்கப்படாதபடிக்கு இந்த கரங்கள் குறுகி போனதுல கேட்கப்படாதபடிக்கு உங்கள் செவிகள் மந்தமானதுல வேதம் சொல்லுகிறது தகப்பனே. கடவுளே, உங்கள் கரத்தில் 7 நாள் ஒவ்வொரு தொற்று மறைத்து ராஜா ரட்சிப்புகளை நடத்துக ராஜா. கடவுளை சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். அப்பா, அந்த வேளச்சேரி பகுதியில் அநேக திருசபைகள் உண்டு ராஜா. ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிற ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜபவீராங்கரிகள் எழுப்புங்க தகப்பனே. அப்பா, தேசத்துல அப்பா கடவுளை இந்த பகுதியில் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ரட்சிப்புகளை நடத்துங்க ராஜா. அறியாத இருக்கிற புரஜாதிகளை கூட மீட்டெடுங்க தகப்பனே. விக்கிரக ஆராதனைக்கு மீட்டெடுங்க ராஜா. கடவுளை தேவையில்லாத கிரியைகளுக்குள் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுக்கிற நாட்களை தகப்பனை அறிகிற அறிவின அப்பா, உங்கள் தேசியத்தை வளர்ந்து வர கர்த்தர் உதவி செய்க ராஜா. அப்பா, இந்த பகுதியை ரட்சிங்க ராஜா. ரட்சிப்போர் அப்பா, ரட்சிப்பு உங்களுடைய தகப்பனே. கடவுளை நீங்க தகப்பனை ஒவ்வொரு கர்த்தாவே ஆலயங்களோட மகிமை வெளிப்படட்டும். கடவுளை ரட்சிக்கப்பட்ட மொழி ஞானஸ்தானத்தை ஒவ்வொருவருடைய பாதையில் நடக்கட்டும் ராஜா. பாவை இருள அகப்படாதபடிக்கு பாவத்தின் கூற அகந்து போடுங்க ராஜா. கடவுளை விடுதலையோடு ஆராதிக்கிற பகுதியாய் மாறட்டும் ராஜா. நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களாக கர்த்தாவை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. கடவுளை எங்க பகுதியை முதலாவது ரட்சிங்க ராஜா. ரட்சிங்க தகப்பனை நம்ம வாழ்கிற தெருக்களை ரட்சிங்க ராஜா. ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளாக மாறட்டும். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. பின்பு இவர்களாம் கூட கொடுக்கப்படவே அப்பாவை தேடுகிற அந்த இருதயம் உண்டாகட்ட சுத்த இருதயம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். விசேஷமாக பரலோக பிதாவே, இந்த நாளிலே விசேஷமாக நாங்கள் ஆண்டவரை வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கும்படி வந்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே.
உம்முடைய பிரசன்னத்தினால் இடைப்பட்டு மாட்டவரே, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஆண்டவரே உணர்வை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. பாரத்தோடு தேசங்களுக்காக ஜெபிக்கவும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும், ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே செய்தியை கொடுக்க போகிற அருமை தாசர்களுக்காக, அருமை பாஸ்டர் சரத் அவர்களுக்காகவும், பாஸ்டர் விநாயகமூர்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக, எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றும் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலே அருமை ஊழியர்களை நான் அவருடைய பெயர்களை சொல்லி அறிமுகப்படுத்தி நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் சரத் அவர்கள், சரத் சந்தநாயக் அவர்கள் ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர் இத்தாலியில் உள்ள சிட்டிசனாக இருக்கிறார். இத்தாலி தேசத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த தேசத்தில் இருக்கிறார். அவருடைய குடும்பமாக அவர் ஊழியம் செய்கிறார்கள். நல்ல பாருங்க, இப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆல்வேஸ் ஸ்மைல். ஏன் என்று சொன்னால் இயேசு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அவர் முகங்கள் எப்பொழுதும் சிரிப்பாக இருக்கிறார். நல்ல வேதத்தை நன்றாக போதிக்கிறவர். அவர் எழுத்துக்கள் மூலமாக அநேகரை ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்துகிறார். ஃபேஸ்புக்கில் அவருடைய ஆன்லைன் மினிஸ்ட்ரியில் உலகம் முழுவதும் இருக்கிற சிங்கள மக்கள் மத்தியில் தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். கடந்த நாட்டில் எங்களோடு கூட கடந்து வந்து ஆந்திர பகுதியில் திருப்பதியில் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். மிக தைரியமாக பிரசங்கிக்கிற தேவ மனுஷன். முதல் நாள் நாங்கள் நெல்லூர் பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் பிரசங்க மண்டலத்துக்கு நான் மைக்கு பிடிக்க போனேன். கண்ணெல்லாம் எடுத்து விட்டாங்க. ஆனால் நாங்கள் மீட்டிங்கை நிறுத்துகிற மாதிரி இல்லை. கர்த்தருக்குள்ளே நின்று அவனுடைய வேத வசனத்தை நான் சொன்னேன். மீட்டிங் அந்த பாஸ்டர் சொன்னார், சீக்கிரமாக நிறுத்திடலாம். நான் இல்லை ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவோம். இவர் பார்த்தாரு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறா நமக்கு லாய்ப்படாதுன்னு சொல்லி போய் மீட்டிங் நடக்கிற முன்னாடி இடத்துல முட்டி போட்டு அவர் பாட்டு கையை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருந்தார். இந்த கல்லடிக்கிற கூட்டம்லாம் எங்கே ஓடி போச்சு. அவன் ஆனால் மீட்டிங் 9:30 தான் முடித்தோம். அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து 100க்கு மேலான ஜனங்கள் வந்து ஜெபித்து கொண்டார்கள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஜபத்திற்கு அவ்வளோ வல்லவர். அல்லேலூயா. அதை ருசி பார்த்தவர்கள் அவர் சொல்வார், நான் எப்பொழுதும் ஜெபிப்பேன், வேதத்தை ஜனங்களுக்கு போதிப்பேன், இதுதான் என்னுடைய வேலை என்று சொல்வார். அதனால அவரை குறித்து நிறைய சொல்லலாம். விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு கூட பாஸ்டர் விநாயகமூர்த்தி இருக்கார். அவர் பேப்டிஸ்ட் திருச்சபை ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜாஃப்ராவில் இருக்கிற பேப்டிஸ்ட் திருச்சபையுடைய போதகர். லட்செல்லாம் போட்டுக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் அங்குள்ள மெத்தடிஸ்ட் சபைகளில், ஆங்கிலிக்கன் சபைகளில் பிரசங்கிக்கிறவர். பேப்டிஸ்ட் தான் பார்ப்பாங்க, அபிஷேகம் இல்லாத சபையா ஆட்களா என்று சொல்லி. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் அபிஷேகம் பெற்றவர், ஆண்டுடைய வல்லமையை பெற்றவர், மிக ஆணித்தரமாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர். நேரம் இல்லாதனால இன்றைக்கு அவர் 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும், 2:30 மணிக்கு. ஆகினால நாம் சீக்கிரமாக அவருடைய கலத்தில் நேரத்தை கொடுக்குறேன். அவர் பேர் விநாயகமூர்த்தி. அவர் கேட்டது, ஏன் நீங்கள் பேரை எப்படி மாற்றாமல் வச்சுருக்கீங்க, விநாயகமூர்த்தியாக வந்தவன் நான் கேட்டார், விநாயகமூர்த்திங்கிற. நான் சொன்ன அதில் ஒரு ரகசியம் இருக்குன்னு. அவர் சொன்னால் நிறைய சொல்லுவார். அது என்ன ரகசியம்னா, இந்த பேரை வந்து நீங்கள் பாஸ்டாக இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவார், இதை பிடித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, இவர் பெயர் மூலமாக நான் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சாட்சி சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவார். அதற்காகவே அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊரில் நடராஜ முதலியார் தெரியும். நடராஜ முதலியார் அவர் யாராவது கேட்டாங்கன்னா, இன்னப்பா நடராஜ முதலியார்னா அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சாட்சியை சொல்லுவார். அதுபோல இவர் விநாயகமூர்த்தி. இதனால் கர்த்தர் நாட்கள் அவர்களை தேவன் பயன்படுத்தி வருகிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இங்கே பிரச்சனை நினைக்கிறேன், 2 மொழி தான் இங்கே. நாங்கள் போகிற இடங்கள்லாம் 3 மொழி. 2 சிங்கள மொழியிலே பிரசங்கிக்கவும், இவர் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கும், இதை இன்னொருத்தர் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் சிங்கள மொழியிலே, அவருக்கு தெரிஞ்ச மொழி சிங்கள மொழி, இத்தாலியன் தான். அவருக்கு தமிழ் தெரியாது. அதனால இந்த நாளில் அவர்கள் சிங்கள மொழியில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பாஸ்டர் விநாயகமூர்த்தி அவர்கள் தமிழிலே அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். தொடர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவார்.
Yesu நல்லவர். Yesu நல்லவர். Yes. Thank you. Now. Yes, ma'am. ගොඩක් වාසනාවක් ඔබ ඉදිරියේ සිට ගන්න ලැබීම. உங்கள் முன்பதாக நிற்கிறதை நான் ஆசீர்வாதமாக அதிர்ஷ்டமாக எண்ணுகிறேன். අපි දෙවියන් වහන්සේට කරන යාඥාවල ප්‍රතිඵල තමයි ඔබේ මොහොත දැකීම. நான் விசுவாசிக்கிற ஜெபத்தினுடைய பலன் பிரதிபலன் தான் இன்றைக்கு உங்களை நான் பார்ப்பது. 1 தெசலோனிක 5 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். නොකඩවා යාඥා කරන්න. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். සතියකට සැරයක් මාසයකට සැරයක් යාඥා කරන්න කියලා නැහැ. அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்கள் என்றால் නොකඩවා යාඥා කරන්න. இடைவிடாமல் 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 ஜெபம் பண்ணுங்கள். යාඥාවේ ක්‍රම කීපයක් තියෙනවා. ஜெபத்திலே பல முறைமைகள் உண்டு. ඔයාලා ඉගෙන තියෙන. நீங்கள் அதை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ඉතින් මේ යාඥාවෙන් අපට ජය ගන්න පුළුවන් නම් இந்த ஜெபத்திலே எங்களால் வெற்றி அடைய முடியும் என்றால் ඒක අපටත් ආශිර්වාදයක්. அது எங்களுக்கும் ஆசீர்வாதம், ඔබටත් ආශිර්වාදයක්. உங்களுக்கும் ஆசீர்வாதம், දේශයටත් ආශිර්වාදයක්. தேசத்திற்கும் ஆசீர்வாதம். පැහැදිලිද? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ඒකට යාඥාව කියන්නේ අපට විතරක් ජය ගන්න එකක් නෙවෙයි. ஆகவே ஜெபம் என்பது நமக்கு மாத்திரம் உரித்தானது ஒன்றல்ல. අපේ යාඥාව කරනකොටගෙන ඔබට සහ අන් අයට நாம் ජයග්‍රහණයක් තියෙනවා. நம்முடைய ஜெபத்தை முன்னிட்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும். ඔබට ඒ යාඥාව කරනකොටගෙන දේශයටත් ආශිර්වාදයක් තියෙනවා. நம்முடைய ஜெபத்தின் அடிப்படையாக தேசத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். පැහැදිලිද? சொல்கிறது புரிகிறதா? ඒ නිසා අපි නොකඩවා යාඥා කිරීම. ஆகவே நாம் இடைவிடாமல் 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 ஜெபம் பண்ண வேண்டும். යාඥාවෙන් ජයගත්ත මේ පොඩි ගොඩාක් අය ඉන්නවා. ஆகவே ஜெபத்தினாலே ஜெயம் எடுத்தவர்கள் இந்த பூமியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். සමහර විට අපිට යාඥාවෙන් ඉල්ලීම් කරන්න පුළුවන්. කල මැනව දුන මැනව ආශිර්වාද කල මැනව කියලා. அதே போல ஜெபத்திலே எங்களுக்கு செய்யுங்கள், கொடுங்கள், தாருங்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம், விண்ணப்பிக்கலாம். සමහර විට අපිට පුළුවන් ආධිපත්‍ය බලය යොදවලා යාඥා කරන්න. சில நேரங்களிலே நாம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். ඒ කියන්නේ අන්න කරලා ඒකට තරවටු කරලා කරන දේ. அதாவது கட்டளையிட்டு கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். හිතන්න අපිට විරුද්ධව සතුරෙක් කෙනා நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எதிராக ஒரு எதிரி வருகிறான். ඒ සතුරන් විරුද්ධව අපිට කතා කරන්න පුළුවන්. அந்த எதிரியை பார்த்து நாம் பேச முடியும். කරුණා කරලා මට කරදර කරන්න නැතුව தயவு செய்து எனக்கு நீ பிரச்சனை கொடுக்காமல் මගෙන් පිට වෙලා යනවාද කියලා. என்னிடத்திலிருந்து விலகி போ. එහෙම නැත්නම් අපිට පුළුවන් ගිහලා පොලිසියේ නීතියේ උදව් අපිට ඉල්ලන්න. அல்லாவிட்டால் நமக்கு முடியும் போலீஸுக்கு போய் நாம் அங்க சொல்லி அதனிடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும் என்று எதிர்பார்க்கலாம். එහෙම නැත්නම් අපිට පුළුවන් அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு முடியும் ඒ සතුරට විරුද්ධව පොල්ලක් ගන්න නැත්නම් වේෆන් එකක් දික් කරන්න. அந்த எதிரிக்கு எதிராக ஒரு தடியை எடுக்கலாம் அல்லது ஒரு துப்பாக்கி எடுக்கலாம். කුමන ආකාරයකින් හරි අපි කරන්න ඕනේ எந்த விதத்திலேயாவது நாம் செய்ய வேண்டும். අපේ සතුරව අපි ඉදිරියේ පරාජය කරන්න. நம்முடைய எதிரியை நம்மிடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். එතකොට සමහර සතුරෝ ඉන්නවා අනේ යන්න කිව්වට යන්නේ නැති අය. சில எதிரிகள் இருப்பார்கள், ஐயோ போங்கன்னா போகாது. නීතිය රැහැනට ගිහිලා නීතිය පිටිල්ලුවත් ඒ සතුරෝ යන්න නැති අය ඉන්නවා. சட்ட ரீதியாக போய் கேட்டாலும் அது புறப்பட்டு போகாது. ඒක නිසා තමයි සමහර අය පොල්ල කරන් ගහන්නේ. அதனாலதான் சிலருக்கு எதிரிகளுக்கு தடியை எடுத்து அடித்து விரட்டுகிறார்கள். ඉතින් මොන විදිහෙන් අපට කරදර කරන සතුරෙක් වුණත් ஆகவே எங்களுக்கு எந்த விதத்திலே பிரச்சனை கொடுக்கிற எதிரியா இருந்தாலும் අපිට එලෙස පරාජය කරන්න நாம் அந்த எதிரியை தோற்கடிப்பது කිසිම අවියාවයක් නැතුව எந்த ஆயுதமும் இல்லாமல் අපිට යාඥාවෙන් ඒ දේ කරන්න පුළුවන්. நாம் ஜெபத்தினாலே அதை செய்ய முடியும்.
ඒකයි නොකඩවා යාඥා කරනවා. ஆகவேதான் இடைவிடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ඉතින් එකම වාක්‍ය මාලාවකින් නෙවෙයි. அதாவது ஒரே வார்த்தையிலே அல்ல. ඉතින් බයිබලයේ බොහෝ යාඥා කරපු අය ගැන අපිට ආදර්ශ දීලා තියෙනවා. பைபிளிலே ஜெபத்தினால ஜெயம் எடுத்த நிறைய பெயரை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். එක සාමුවෙල් පොතට ගිහිල්ලා බලන්න පෙරලගෙන 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது හන්න කියන කාන්තාව ඉන්නවා. அன்னா என்று சொல்லி ஒரு பெண் இருந்தார். අනිත් පැත්තෙන් ඒලි කියන පූජකවරයා ඉන්නවා. அடுத்த பக்கம் ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தார். දෙන්නම දේව මාලිගාවේ හිටියේ. அவர் தேவாலயத்தில் அங்கே இருக்கிறார். ඒලි එතන හන්නට කතා කරපු බවක් අපි දකින්නේ නැහැ. ஏலி அன்னாளை பார்த்து பேசினது நமக்கு தெரியும். හන්න ගිහිල්ලා ඒලිගේ පාමුල දන වැටුනේ නැහැ. அந்த அன்னாள் போய் ஏலியினுடைய கால்களிலே விழுந்து கிடக்கவில்லை. ඒලි ඇවිල්ලා හන්නගේ ඔළුව අරගෙන යාඥා කළේ නැහැ. ஏலி வந்து அன்னாளினுடைய தலையில கையை வைத்தும் ஜெபித்ததாக இல்லை. හන්න ළඟ ලොකු දේව භක්තියක් ඇති වෙලා තිබුණා. அன்னாளினிடத்திலே ஒரு தேவ பக்தி இருந்ததை பார்த்தோம். ඒ දේව භක්තිය ඇති උනේ அந்த தேவ பக்தி எப்படி வந்தது? එදා ඉස්රායල් දේශයේ அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலே නිතර දේව වචනය කියවනු ලැබුවා. அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தார்கள். ඇසීම නිසා அதை அவர்கள் தினமும் கேட்க பழகினதினாலே දෙවියන් වහන්සේ තුල විශ්වාසය මනුෂ්‍යයට ඇති වෙලා තිබුණා. தேவன் மேலே விசுவாசம் அவளுக்கு அங்கே அதிகமாய் வளர்ந்தது. හැබැයි මුළු ඉස්රායල් දේශයේ ඔක්කොටම ඒ විශ්වාසය ආවේ නැහැ. ஆனால் முழு இஸ்ரேல் தேசத்திலிருந்து எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ගැන දැඩි විශ්වාසයක් තිබුණාට தேவனை குறித்து ஆழமான நம்பிக்கை விசுவாசம் இருந்தாலும் අපි කොහොමද ජය ගන්න කියන විශ්වාසය නැත්නම් හැකියාව நாம் எப்படி ஜெயமெடுக்கிற விசுவாசத்தை வைத்துக் கொள்வது, அந்த முடியுமான தன்மை வைத்துக் கொள்வது என்பது අනිත් අයට තිබුණේ නැති බව අපි ඉස්රායල් ඉතිහාසයේ කතාවක් කියනකොට දන්නවා. மற்றவர்களிடத்தில் அது இருக்கவில்லை என்பதை இஸ்ரவேலினுடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது புரிகிறது. නමුත් මේ හන්න කියන කාන්තාව බලන්න ஆனால் இந்த அன்னாள் என்கிற பெண்ணை கவனித்தீர்கள் என்றால் අය මොකක්ද කළේ? அவள் என்ன செய்தால், මොකක්ද ඒ ස්ථානයේ කරු ලැබුවේ? அவள் அந்த இடத்துல என்ன செய்தால், එක සාමුවෙල් 1 சாமுவேலினுடைய புத்தகம் පළවෙනි පරිච්ඡේදය 11 වෙනි පදය. முதலாவது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கவனி. මොකක්ද කරන්නේ? அவள் என்ன செய்தால்? ඉක්මනින් කියවන්න. வாசிங்கள் பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாரின் சிலுவையை கண்ணோக்கி பார்த்து ஆ. உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். ஆமாம். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். මොකක්ද කියන්නේ? என்ன அவள் சொன்னால், දෙවියන් වහන්සේගේ බාරයක් වෙනවා. அந்த தேவனிடத்திலே ஜெபத்தோடு அவள் அங்கு ஒரு பொருத்தனையை வைக்கிறார். ස්වාමීනි මම මන්ද කාන්තාවක්. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். මගේ ගර්භයේ දරුවෝ හටගන්නේ නැහැ. என்னுடைய கர்ப்பத்திலே குழந்தை உருவாகவில்லை. මම දන්නේ නැහැ එදා ස්කෑන් මැෂින් තිබුණේ නැති කාලයක්. எனக்கு தெரியல, அங்க அந்த நேரம் ஸ்கேன் எல்லாம் இருந்திருக்காது. ඇයට එදා හිටපු ඒ වෛද්‍යවරු කියලා තිබුණාද කොහොමද කියලා මම දන්නේ නැහැ. வைத்தியர்கள் சொல்லி இருந்தார்களான்னு எனக்கு சொல்ல தெரியாது. නමුත් ඇය දැනගෙන හිටියා ஆனால் அவள் புரிந்திருந்தால் ඇයට දරුවෝ නැහැ කියලා. அவளுக்கு பிள்ளை இல்லை என்பது. හිතන්න බලන්න. நன்றா யோசி. තමන්ගේ කුසේ දරුවෝ නැහැ කියලා තියෙනවා. தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தை இல்லை என்று அவளுக்கு தெரியும். පුරුෂයාත් එක්ක සම්බන්ධතා ඇති වෙලා තිබුණා. அங்கே கணவனோடு அவள் வாழுகிறாள் என்பது தெரியும். ඇගේ අනිත් ඇගේ පුරුෂයාගේ අනිත් පහරියාව සතුරු කළා. அங்கே தன்னுடைய புருஷனுடைய அடுத்த மனைவி அங்கே சந்தோஷமாய் பிள்ளை பேரோடு வாழ்கிறாள். නිතරම හන්නව වෛරයටපත් කළා. அவள் நித்தமும் என்ன செய்தால், அன்னாளை ஏளனமாக பார்த்தாள், වේදනාවටපත් කළා. துக்கப்படுத்தினாள், දුකට මේ කඳුලටපත් කළා. அவளை அழ வைத்தாள். නමුත් ඇය දන්නාගේ කුසේ දරුවෙක් හටගන්නේ නැහැ. ஆகவே அவளுக்கு தெரியும், எனக்கு இப்பொழுது குழந்தையும் இல்லை என்பது. එවැනි අවස්ථාවක அப்படியான நேரங்களிலே ඇය මොකක්ද කරන්නේ? அவள் என்ன செய்தால், ඇය හොඳට දේව වචනය අහපු බව මට නම් ඒක පැහැදිලි. அவள் செய்த காரியங்களை பார்க்கிற பொழுது நன்றாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்திருக்கிறாள் என்பது புரிகிறது. ඇය නිතර දෙවියන් වහන්සේගේ වචනය අහපු නිසා. அவள் நித்தம் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவளாய் இருந்தாள். ඇයට දැඩි විශ්වාසයක් ඇවිල්ලා තිබුණා. அவளுக்கு ஆழமான
ஆழமான ஒரு விசுவாசம் இருந்தது. ස්වාමීන් වහන්සේ මටත් ආශිර්වාද කරાવી. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. අනේ විශ්වාසයේ තියෙන තැනට ඔබ එන්න ඕනේ. அந்த விசுவாசம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ඔබේ ගැටලුව ඔබේ ප්‍රශ්නේ තාම විසඳිලා නැතුව ඇති. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள் தீர்வுகளை காணாமல் இருக்கலாம். නමුත් එහෙම වුණා කියලා ඔබ දෙවියන් වහන්සේ අතහැරලා යනවා නම් அப்படி இருக்கிறது, முடிவு வரவில்லை என்று ஒருவேளை ஆண்டவரை விட்டு போவீர்கள் என்று சொன்னால் ඒක ඉතාම දුර්වල දෙයක්. அது நீங்கள் பலவீனமானவர்கள் என்பதுதான் உண்மை. දෙවියන් වහන්සේගේ හදවත නිදවන දෙයක්. දෙවියන් වහන්සේගේ හදවත නිදවන දෙයක් වෙනවා. தேவனுடைய இருதயத்தை நீங்கள் நோகடிக்கிறீர்கள். ඔය අකීකරු පුත්‍රයා වගේ කතාවල් දීලා තින්නේ ඒව නිසා. நாம் பார்க்கிறோம் இளையகுமாரனுடைய கதையும் அதுதான். ඉතින් මේ හන්නා அன்னால் බලන්න මොකක්ද කියන්නේ? என்ன செய்தால் என்று கவனியுங்கள். ඇයි කියනවා? அவள் சொன்னால், ස්වාමීනි මට පිරිමි දරුවෙක් දුන්නා. ஆண்டவரை எனக்கு அது ஒரு ஆண் குழந்தையா நீர் தந்தார். මම නැවත ඒ දරුවා ඔබ වහන්සේට දෙනවා. அந்த குழந்தையை நான் உம்மிடத்திலே தருவேன். තමන්ට දරුවෙක් නැහැ. தனக்கு பிள்ளை இல்லை, ගර්භය වඳයි. அங்கே கர்ப்பத்தில் பிள்ளை இல்லை. නමුත් ඇයිද තිබුණ දැඩි විශ්වාසය බලන්න. ஆனால் அவளுக்கு இருந்த ஆழமான நம்பிக்கையை கவனியுங்கள். ඇයි කියලා ඒලි පූජකයාට කිව්වේ නැහැ කතාව. அவள் போய் ஏழி ஆசாரியனிடத்திலே சொல்லவில்லை, මට අත තියලා යාඥා කරන්න. எனக்கு கை வச்சு ஜெபியுங்க, මට දරුවෙක් නැහැ මට යාඥා எனக்கு කරන්න. குழந்தை இல்லை, கையை வைத்து ஜெபியுங்க. ඒවා කියන්නේ කියේ නැහැ. அப்படி என்று அவள் சொல்ல போகவில்லை. දිනෝදා නමස්කාරයට පැමිණි. දිනෝදා විශාල ජනතාවක් නමස්කාරයට ආපු நிறைய பேர் நமஸ்காரத்துக்கு வந்த ඒ දේව මාලිගාවෙම அந்த ஆலயத்திலே தானே මුල්ලකට වෙලා කණුවක් ළඟට වෙලා ஒரு ஓரத்தில் இங்கே ஒரு தூண் ஓரத்தில் இருந்து கொண்டு ඇය දෙවියන් වහන්සේත් සමග කතා කරා. அவள் தேவனோடு பேசினாள். ආමෙන්. ஆமென். ඇය දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරා. அவள் தேவனோடு பேசினாள். ඇය මාරියක් වෙනවා. அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். මොකක්ද උනේ? என்ன நடந்தது? හැබැයි ඒලි මේක බලාගෙන ඉන්නවා. ஏலி அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ඇයි හන්නා යටිගිරෙන් කෑ ගැහුවෙත් නැහැ. ஏனெனில் அண்ணால் அங்கே சத்தம் போட்டு கத்தவில்லை, ඒලි ළඟට ගියෙත් නැහැ. ஏலியினிடத்திலும் போகவில்லை. ඇය අර කනුවට හේතු වෙලා அவள் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு ඇගේ දුක ඇගේ වේදනාව කියන්න. அவளுடைய வேதனையையும் துக்கத்தையும் ஆண்டவரிடத்திலே சொன்னார். ඒලි මොකක්ද හේතුව? ஏலி என்ன நினைத்தார்? ඒලි හිතුවා මෙයා හොඳට පීලා තමයි මෙතට ඇවිල්ලා තියෙන්නේ. அவள் நன்றாய் குடித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறாள் என்று சொல்லி இவர் நினைத்தார். ඇවිල්ලා මෙහාට තොල් මුමුණන මෙතන වෙලා. இங்கே வந்து நீ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பேசினார். ඒ නිසා තමයි මේ වෙලා කියන්නේ. ஆகவே தான் ஏலி வந்து சொன்னார். ඇයි ඔබ මත් වෙනවද? ஏலி வந்து சொன்னார், நீ குடித்திருக்கிறாயோ, ඇයි ඔබ මත් වෙනවද? ඇයි ඔබ මත් වෙලාද? நீ குடித்திருக்கிறாயோ? ඒකෝ නෑ ස්වාමී. இல்லை, මගේ ප්‍රශ්නේ මගේ දුක මගේ වේදනාව. என்னுடைய வேதனை, என்னுடைய துக்கத்தை நான் சொல்லுகிறேன். මම මගේ දෙවියන් වහන්සේට බාර කරා. நான் என்னுடைய தேவனிடத்தில் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ඒකේ මොකක්ද කියන්නේ? ஏலி என்ன சொல்லுகிறார்? යන්න සමාදානෙ යන්න சமாதானத்தோடு போ, දෙවියන් වහන්සේ ඔබේ ප්‍රශ්නය ඔබේ ගැටලුව විසඳනවා. தேவன் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். හරියට ලිපියක් ලියලා යටින් සීල් එක ගහනවා සමානයි. சரியாக ஒரு கடிதத்தை எழுதி கீழே நாம் நம்முடைய ரப்பர் சீல் அடிப்பது போல ඇයගේ දුක සහ වේදනාව දෙවියන් වහන්සේ පාපල තැබුවා. அவருடைய துக்கத்தையும் வேதனையையும் தேவனுடைய பாதத்திலே வைத்தார். ඒකේ ඒකට ආශිර්වාද කරනවා. ஏழி அதை ஆசீர்வதித்தார். ඔබ මෙතෙන්ට ඇවිල්ලා நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து දන ගාලා හෝ පොකුවේ වාඩි වෙලා முழங்கால் படியிட்டோ, நீங்கள் கதிரையில உட்கார்ந்து கொண்டோ, ඔබ යාඥා කරලා நீங்கள் ஜெபம் பண்ணி යන්න හදනකොට போகும் பொழுது ඔබේ දේවගතිවරයා ඔබ ළඟට ඇවිල්ලා உங்கள் பாஸ்டர் உங்களிடத்திலே வந்து, හොඳයි සහෝදරයා හොඳයි සහෝදරිය நல்லது சகோதரனே, நல்லது சகோதரியே, ඔයාගේ ප්‍රශ්නය දෙවියන් වහන්සේ විසඳනවා. உன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பார். ඔයා සමාදානෙන් යන්න. சமாதானத்தோடு போ. දෙවියන් වහන්සේට ආශිර්වාද. தேவன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தருவார். යාඥා කියන්නේ අපි නිහඬව නිශ්චලව ස්වාමීන් වහන්සේගේ කරන දෙයක්. ஜெபம் என்பது நாம் அமைதியாக தேவனிடத்தில் ஜெபிப்பது. ශබ්ද දාලා කරන්න පුළුවන්. சத்தம் போட்டும் ஜெபிக்கலாம். ඒක එක එකන හුරුවන ආකාරය. அது ஒவ்வொருவர் பழகின விதம். ඉතින් ඒ නිසා ஆகவே ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ தேவனுடைய சமூகத்திலே දෙවියන් වහන්සේගේ වචනය හොඳින් ඇහුවොත් තමයි தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கேட்டால்தான் ඔබට ජය ගන්නට පුළුවන්. உங்களுக்கு ஜெபம் செய்ய முடியும். ඉතින් දේශනාකාරය පස්වෙනි පරිච්ඡේදයේ பிரசங்கியனுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் දෙවෙනි පදයේ කියනවා 2வது
வசனம் சொல்லுகிறது, පූජාව දෙන්න ඉක්මන් වෙනවට වඩා நாம் காணிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னதாய் வருகிறதை விட අසන්ත නම් වීම හොඳයි කියලා. ஆஹ், දේව වචන ඉගෙන ගන්න එක වඩාත් වැදගත් කියලා. தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வது மிக முக்கியம். ඒ නිසා ඔබ බුදු පූජාවලට වඩා நீ காணிக்கை கொடுக்கும் முன்பதாக දෙවියන් වහන්සේගේ වචනය ඉගෙන ගන්න. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். හොඳට දේව වචන ඉගෙන ගන්න. நன்றாய் நன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். අද ගොඩාක් ඒ සඳහා YouTube වලත් තියෙනවා ඉගෙන ගන්න ඕන තරම්. இன்றைக்கு நிறைய யூடியூப்களிலும் நல்ல வசனங்களை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். බොහෝ අය බොහෝ තැන්වලින් කියනවා එහෙම කරන්න එපා කියලා. அநேகர் சொல்லுகிறார்கள், இல்லை நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பிரசங்கம் பார்க்காதீங்கள் என்று சொல்லி. සමහර සභාවල් තියෙනවා සභාවේ දෙන ඉගැන්වීම විතරමයි පිළිගන්න ඕනේ. சில சபைகளிலே ஒரு காரியம் இருக்கிறது, எங்க சபையிலே படித்து கொடுக்கிறதை மாத்திரமே நீங்கள் கேட்க வேண்டும் என்பார்கள். ඉතින් තීරණය ඔබ සතුයි. தீர்மானம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ඔබට ශුද්ධ බයිබලයක් අතේ තියෙනවා. உங்களுடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. ඉතින් රෑදාවල් දෙකේ කියවලා ஆகவே இரவும் பகலும் வேதத்தை வாசித்து வாசித்து ඔබේ ඇදහිල්ල ඔබට වර්ධනය කරගන්න. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். එතකොට බලන්න හන්න එදා ஆகவே கவனிங்கள், அன்றைக்கு அன்னாள் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෞද්ගලිකව නිහඬව නිශ්චලව යාඥා කරා. தேவனிடத்திலே அமைதியாக ஜெபம் பண்ணினாள். හැබැයි උන්වහන්සේගේ යාඥාවට පිළිතුරක් දුන්නා. அவளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ඒ දරුවා තමයි සාමුවෙල් කියන අනාගත වක්තෘවද. அந்த பிள்ளைதான் சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசி. හැබැයි ඒ හන්න ඒ පොරොන්දු වුණ ආකාරයටම ஆகவே அன்னாள் அன்றைக்கு பொருத்தனை செய்தபடியே ඒ දරුවා ගෙනල්ලා නැවත දේවමාලිගාවට පරිත්‍යාග කරලා පූජා කළා. அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுத்தார். මට ගොඩාක් ඇදී මිනිස්සු හම්බෙලා තියෙනවා. நான் நிறைய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். ඉතින් යාඥා කරන්න ඉස්සරලා ஜெபிக்கும் முன்பதாக බොහෝ අය මට පොරොන්දු වෙලා තියෙනවා. நிறைய பேர் எனக்கு பொருத்தனை பண்ணி இருக்கிறார்கள். පාස්ටර් මගේ ප්‍රශ්නේ විසඳනවා. பாஸ்டர், என் பிரச்சனை தீர்ந்ததென்றால் මම මේ වගේ ඔබටත් කරනවා දෙවියන් වහන්සේටත් කරනවා. நான் உங்களுக்கும் இப்படி செய்வேன், தேவனுக்கும் இப்படி செய்வேன் என்று சொல்லுவார்கள். ඒ අය ඒ පොරොන්දු ඉෂ්ට කළා නම් அவர்கள் அந்த பொருத்தனை நிறைவேற்றி இருந்தால் අද ලෝකයේ තියෙන ප්‍රබලම සභාවක් මටත් තියෙනවා. இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற பிரபலமான சபை ஒன்று எனக்கும் இருந்திருக்கும். මේ පාස්ටර්වත් එහෙම ඕන තරම් நான் හිටියත් நினைக்கிறேன், இருக்கிற பாஸ்டர்ஸ்மாரோட கதையும் அதுதான். මලමුගේ නැගිට පවා ඉන්නවා. மருத்துவரிலிருந்து எழுந்தவர்களும் இருக்கிறார்கள். මාසයයි දෙකයි සම්බන්ධකම් තියෙනවා. 2-3 மாதம் தான் அவர்களுடைய தொடர்பு எங்களோடு இருக்கும். විශේෂයෙන්ම කවදාකවත් නැති ආකාරයට விசேஷமாக ஒரு நாளும் இல்லாதபடி ඒ පෞද්ගලික කාලයන් තුල கடந்த நாட்களிலே ඉතාලියේ ගොඩාක් ඉන්නවා රැකියාවක් නැතුව. இத்தாலியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள், வேலைகள் இல்லாமல். එනකොට මෝනවල කඳුළු වැක්කෙන තත්ත්වේ. வருகிற பொழுது அவர்களுடைய கண்களிலே கண்ணீர். බොහෝට කන්න බොන්න නැතුව අසරණ වෙලා. சிலருக்கு சாப்பாடு இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை. අපි කලේ நாங்கள் என்ன செய்தோம்? ප්‍රසිද්ධ ස්ථානවල පවා அங்கே பிரபலம் வெளியான இடங்களிலே මම ඒ අයව පතාගෙන යාඥා කරා. நான் அவர்களை ஒன்று சேர்த்து ஜெபம் பண்ணினேன். ස්වාමීන් වහන්සේ රැකියාවක් දෙන්න. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு தொழிலை கொடுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ ආර්ථික ප්‍රශ්න විසඳන්න නම් ஆண்டவரே, රැකියාවක් අවශ්‍යයි. அவர்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, සමහර අයට විනාඩි දෙක තුනක් යන ඉස්සරහ රැකියාවක් ලැබෙනවා. சிலருக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயும் வேலைகள் கிடைத்தது. ඒ යාඥාව නිම කරලා සුළු මොහොතකින් රැකියාවක් ලැබුණා. வேலை அங்கே ஜெபத்தை முடித்த கையோடு வேலை கோல் பண்ணி சொன்ன நேரங்கள் இருந்தது. හැබැයි ඊළඟ වැඩසටහනේ දකින්නවත් නැහැ. ஆனால் அடுத்த ஜெப நிகழ்ச்சிகளிலே அவர்களை காணவும் கிடைக்கும். ඔන්න මනුෂ්‍යන්ගේ தත්ත්වය. இதுதான் மனுஷனுடைய சுபாவம். ඔබත් එවැනි தත්ත්වෙ හිටියොත් நீங்களும் அந்த நிலைமையில இருந்தால் මේ පොළවේ යම් සපරත්වයන් තියෙයි. මේ පොළවේ ආශිර්වාද තියෙයි. இந்த பூமியிலே ஆசீர்வாதம் இருக்கும், හැබැයි ස්වර්ග රාජ්‍යයක් නැහැ. ஆனால் பரலோகம் கிடைக்காது. පැහැදිලිද? ස්වර්ග රාජ්‍යයක් නැහැ. நித்திய பரலோகம் கிடைக்காது. අය ගැටලුවක් ප්‍රශ්නයක් එන විට කියනවා නේ අපිට යාඥා කරන්න. மறுபடி பிரச்சனை வருகிற நேரம் ஓடி வருகிறோம். மகிமைகளுக்காக ஜெபியுங்கள். දෙවෙනි වතාව මම දන්නේ නැහැ. තුන්වෙනි වතාව මම දන්නේ නැහැ. இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை என்ன நடக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியாது. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරාවිද කියලා. தேவன் ஆசீர்வதிக்கிறார். එනිසා අපි කරන්නේ හැම වෙලාවෙම ஆகவே நம்முடைய හැම වෙලාවෙම අපි කරන දෙයක් ஆகவே
ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் පුළුවන් තරම් යාඥාව කරන විදිය උගන්වනවා හමු වෙන අයට. நாங்கள் சந்திக்கிற எல்லாருக்கும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெபிக்கிற முறைமையை சொல்லிக் கொடுக்கிறோம். පවු නොකර වැරදි නොකර பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் නාසරිය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔයාලා යාඥා කරන්න. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க. ඉතින් මේ ක්‍රමය අල්ලගෙන ඉන්නේ මම හිතන්නේ 105ක 10ක කොටසක්. ஆனால் இதை ஒரு 100-5-6% தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඉතින් මේ යාඥාව තම ප්‍රබල දෙයක්. ஜெபம் என்பது மிகவும் பிரபலமானது. නමුත් අපි කොච්චර උත්සාහ දරුවා ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் බොහෝ අයට මේක කියලා දෙන්න හරි අමාරුයි. அநேகருக்கு இதை புரிய வைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. පළවෙනි රාජාවලිය පොතට පෙරලගෙන බලන්න 18 වෙනි පරිච්ඡේදයේ ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தை அங்கே ஒன்று ராஜாக்களை நீங்கள் புரட்டினால் එතනදී අපි දකිනවා එලියාගේ යාඥාවක් සම්බන්ධව 1:18 ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த இடத்துல நாங்கள் அங்கே கவனிக்கிறோம் எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. එලියාගේ කතාවේදී අපි දකිනවා මේ එලියා ප්‍රබල විදිහට යාඥා කළා කෙනෙක්. அந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம் எலியா மிகவும் பிரபலமாக ஜெபித்த ஒரு மனுஷன். ඒ වෙලාවේ එලියා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔහු සිට ගන්නවා. அந்த இடத்துல அங்கே எலியா தேவனுக்கு முன்பதாக இருக்கிறார். මුළු සමස්ත ඊශ්‍රායල් ජනතාව අතර அந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பதாக දෙවියන් වහන්සේගේ ප්‍රොෆෙටවරු නැත්නම් සේවකයෝ මරමින් තිබුණ ඒ කාලේ அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலம். ආහාබ්ගේ භාර්යාව ජෙසබෙල් කියන කාන්තාව ஆகாப் ராஜாவினுடைய மனைவி யெசபேல் என்கிற பெண் දෙවියන් වහන්සේගේ සේවකයන්ට විරුද්ධව වැඩ කරපු කෙනෙක්. தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருந்தார், கிரியை செய்து கொண்டிருந்தார். තාමත්ම දරුණුම කාන්තාවක්. மிகவும் கொடூரமான ஒரு பெண். ඉතින් එවැනි යුගයක තමයි அப்படியான ஒரு யுகத்திலே தானே මේ එලියා එතනදී නැගී සිටින්නේ. அந்த இடத்துல எலியா தைரியமாய் எழுந்து நின்றான். ඉතින් එලියා මේ වෙලාවේ අභියෝගයක් දෙනවා. எலியா அந்த நேரத்துல ஒரு சவாலை கொடுக்கிறான். බලන්න 18:36 பாருங்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். එතනදී ඔහු යාඥා කරනවා කතා කරනවා. அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான், சொல்லுகிறான். එයා කියනවා அவன் சொல்லுகிறான், මේ විශාල බාල්ගේ පූජි කරු වෙන තැනක இந்த பாகால் தெய்வங்களை வணங்குகிற அந்த பலிபீடத்தின் அருகிலே ඒ ස්ථානයේදී ඔහු නිර්භීතව හිට ගන්නවා. அவன் தைரியமாய் எழுந்து நின்றான். එයා කියන්නේ පොඩි වචන කීපයක්. அவன் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமே சொன்னான். එයා කියනවා ඊසාක්ගේ සහ ආබ්‍රහම්ගේ දෙවියන් වහන්සේ இஸ்ரவேலின் ஆபிரகாமின் தேவனே, ඔබ ස්වාමීන් වහන්සේ බව ஆபிரகாமுக்கு மீசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, கர்த்தர் ඒ වගේම ඔබ වහන්සේගේ සේවකයා මම බව உம்முடைய ஊழியக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தினான். වඩාත් වැදගත්ම දේ බලන්න. நல்ல முக்கியமான ஒரு காரியத்தை கவனிங்கள். මා මේ දේ කළේ ඔබගේ වචනේ ලෙස බවද දැනගන්න ලැබේවා. நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். එතකොට එලියා යාඥා කරේ දේව වචනේ අල්ලගෙන. ஆகவே எலியா ஜெபம் பண்ணினது தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு. එතකොට එලියාට විශ්වාසයක් තිබුණා දෙවියන් වහන්සේගේ වචනේ සම්බන්ධව. ஆகவே எலியாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து. එහෙනම් ඔබට මට දැඩි ලෙස දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න පුළුවන්. ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் ஜெபிப்பதற்கு. වචනය ප්‍රකාශ කරලා வார்த்தையை அறிக்கை செய்து අපට යාඥාවෙන් ජය ගන්න පුළුවන්. நாம் ஜெபம் பண்ணி ஜெயம் எடுக்க முடியும். පැහැදිලිද? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ඒ නිසා තමයි මේ අපි යාඥා පමණක් නොකර ஆகவேதான் நாம் வெறும் ஜெபம் மாத்திரம் செய்யாமல் මේ යාඥාව සම්බන්ධව ඔබට කතා කරන්නේ. இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். මීට පෙර ඒ 17 වෙනි පරිච්ඡේදයේ එලියා කියනවා அந்த 17வது அதிகாரத்தில் எலியா சொல்லுகிறார், මේ දේශයට පිළිවත් වර්ෂාවක් එන්නේ නැහැ. இந்த தேசத்திலே அங்கே பனியோ மழையோ பெய்ய போவது இல்லை என்று சொன்னார். ඒ කිව්වා වගේම සිද්ධ වුණා. சொன்ன மாதிரியே நடந்தது. ඒක යාඥාවක් නෙවෙයි. அது ஜெபம் அல்ல,
ඒක ආහාබ්ට විරුද්ධව එලියා කතා කරපු දෙයක්. ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக எலியா பேசினது அல்லது சொன்னது ඒකෙන් අපට ඔප්පු කරනවා, அதிலே உறுதியாக்கப்படுகிறது, පැහැදිලි කරලා පෙන්වලා දෙනවා. தெளிவாக சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් යමක් ප්‍රකාශ කළොත් தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னால் ඒක උන්වහන්සේ ඉෂ්ට කරන්න බලාගෙන அதை ඉන්නවා. தேவன் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். මේ වෙලාවේ එලියා இந்த நேரத்துல எலியா මේ විශාල ජනතාවක් අතර ඉඳගෙන நிறைய ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு ඒ සෙනගටත් කියනවා, அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், ඇයි උඹලා කල්පනා දෙකක් අතර සංගවිලා ඉන්නේ? ஏன் நீங்கள் ரெண்டு நினைவுகளோடு ஒளிந்து தெரிகிறீர்கள்? උඹලා බාල් දෙවියන් නම් බාල් පස්සේ ඵලයල්ලා, பாகாலை நீங்கள் வணங்குவதென்றால் பாகாலை வணங்குங்கள், දෙවියන් වහන්සේ නම් විශ්වාස කරන්නේ දෙවියන් වහන්සේ අනුගමනය தேவனை කරපන්. பின்பற்றுவது என்றால் தேவனை பின்பற்றுங்கள். යද අපටත් කියන්න තියෙන්නේ දේ. இன்றைக்கு எங்களுக்கும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ඔබ අදහන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. நீங்கள் விசுவாசிப்பது இயேசு கிறிஸ்துவை ඔබ என்றால் යාඥා කරන්නට ඕනේ නාස්ති යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நீங்கள் ஜெபியுங்கள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி. අද මේ සත්‍යතාවය නොදැන இன்றைக்கு இந்த சத்தியம் தெரியாமல் ගොඩාක් අය තනින් තන දුවනවා. நிறைய பேர் ஒவ்வொரு இடமாய் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ඉතින් මේ එලියාගේ යාඥා උඩ ගොඩාක් ප්‍රයෝජනවත් වේවි. எலியாவினுடைய ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடம். ඔබ විශ්වාස කරන්න නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நீங்கள் விசுவாசியுங்கள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை. ඒ නාමයෙන් යාඥා කරනකොට அந்த நாமத்தை நீங்கள் நம்புகிற பொழுது ඔබටම ජය ගන්න පුළුවන්කම තිබෙනවා. நீங்களாகவே ஜெயம் எடுத்துக் கொள்ளுவீர்கள். ஆமென். යසායා 65 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ පැහැදිලිවම කියනවා. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, අපට පුළුවන් අපටම ආශිර්වාද කරගන්න. நமக்கு முடியும் நம்மை நாம் ஆசீர்வதித்துக் கொள்வதற்கு. අපට පුළුවන් අපි ඉන්න තැන ඉඳගෙන අපටම ආශිර්වාද කරගන්න. நமக்கு முடியும் நாம் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டே நம்மை நாம் ஆசீர்வதித்துக் கொள்ள. හැබැයි ඒක ඇති වෙන්නේ ஆனால் அது எப்படி நடக்கும் என்றால் අපි දෙවියන් වහන්සේගේ වචන හොඳින් අහලා நாம் தேவனுடைய வசனத்தை நன்றாய் கேட்டு අපි දෙවියන් වහන්සේගේ ඒ නාමයට යාඥා කරලා நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி උන්වහන්සේ තුල අපි ජයගත්තොත් අපිට පුළුවන් ඒ ජය நாம் ගන්න. அவருக்குள்ளாக ஜெயம் எடுக்கிற பொழுதே அப்படி செய்ய முடியும். ඉතින් යාඥාව කියන්නේ තම ප්‍රබල දෙයක්. ஆகவே ஜெபம் என்பது மிகவும் பிரபலம் வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. ඒකට අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේගේ වචනය සිහි කරන්නට ඕනේ. அதற்கு கட்டாயமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைக்க வேண்டும். උන්වහන්සේගේ මහිමය ගැන තියෙන පද බලන්න ඕනේ. அவருடைய மகிமையை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். උන්වහන්සේ දීලා තියෙන පොරොන්දු අල්ල ගන්න ඕනේ. அவர் கொடுத்திருக்கிற பொருத்தனைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். උන්වහන්සේව ප්‍රශංසාවට ලක් කරන වචන අල්ල ගන්න ඕනේ. அவருக்கு துதிகளை செலுத்துகிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ඒකයි මෙතනදී ඔව් කියන්නේ அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது, මම මේ දේ කරන්නේ நான் இதை செய்வது ඔබ වහන්සේගේ වචනය අනුව. உம்முடைய வார்த்தையின்படியே. ඒකට ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදයට එනකොට කියනවා மத்தேயு 6வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ඔබ යාඥා කරනකොට நீங்கள் ஜெபிக்கிற பொழுது නිකන් හිස් වචන කියාගෙන යන්න එපා. சும்மா ஏதோ ஒன்றை உடம்பை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். දීර්ඝ වචන කියාගෙන යන්න එපා. நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ඔබ යාඥා කරනකොට நீங்கள் ஜெபிக்கிற பொழுது යන්න නිදහස් තැනකට நல்ல ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழலுக்கு போங்க, නැත්නම් ඔබේ කාමරයට යන්න. அல்லது உங்களுடைய அறைக்கு போங்க. ගිහිල්ලා නිශ්චලව මට යාඥා කරන්න. அங்கே அமைதியா இருந்து என்னை நோக்கி ஜெபியுங்க. ඇයි හේතුව? ஏன்? උන්වහන්සේ අප තුල ඉන්නවා. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். උන්වහන්සේ කිව්වේ යාඥාවේදී අනිත් අයට බාධා ඇති වෙන විදිහට. அவர் சொல்லவில்லை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கிற மாதிரி ஜெபியுங்கள் என்று சொல்லி. බාධාවල් ඇති කරලා යාඥා කරන්නට එපා කියලා. தயவு செய்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஜெபிக்காதீங்க. සමහර අය කියනවා சிலர் சொல்லுவார்கள், අපිට යාඥා කරන්න විදිහක් නැහැ. எங்களுக்கு ஜெபிக்க வழி இல்லை. අපේ කාමරේ 7-8 දෙනෙක් ඉන්නවා. எங்களுடைய வீட்டிலே அறையிலே 7-8 பேர் இருக்கிறோம். නැත්නම් අපි අපිට ගෙවල් වලට ලොකු බාධා. அல்லது நாங்கள் ஜெபித்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை. ඒ නිසා අපිට යාඥා කරන්න බෑ. ஆகவே எங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை. මේක සාතන්ගේ හොඳම උපායක්. සාතන්ගේ හොඳම උපායක් இது මේක. சாத்தானுடைய நல்ல தந்திரம் அது. අද ගොඩාක් අය පුරුදු වෙලා තියෙන්නේ. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்ல பழகிவிட்டார்கள் என்றால், ගෙදර තියෙන වහලේ ගැලවිලා යනකම් කෑ ගහනවා. இன்றைக்கு வீட்டிலே இருக்கிற கூரையை பிச்சு கொண்டு கலட்டிக்கிட்டு போற மாதிரி சத்தம் போடுவாங்க. උන්වහන්සේම අපිට කියලා නැහැ. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. කණ්ඩායමක් එකතු වෙන තැන සත්‍ය ඇති වෙයි. அங்கே ஒரு கூட்டம் கூடினால் சத்தம் இருக்கும் அங்கே. නමුත් උන්වහන්සේ අපිත් එක්ක ඉන්නේ. ஆனால்
ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால் මගේ දරුවා මමත් මගේ තුරුලේ ඉන්නකොට என்னுடைய பிள்ளை என் தோள் என் மார்பில் இருக்கும் பொழுது යටිගිරියෙන් කෑ ගන්න දරුවත් එක්ක කතා කරන්න ඕනේ නැහැ. நம்முடைய பிள்ளை மார்பில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் தொண்டை கிளிய சத்தம் போட்டு நாம் பிள்ளையோடு கதைப்போமா? අපි දන්නවා සමහර අම්මලා තාත්තලා சில அம்மா அப்பாவை பார்த்திருக்கிறோம். ඒ දරුවා අඬනකොට பிள்ளை அழுகிற பொழுது ඉබයිබා කිස් කර කර அந்த பிள்ளையை முத்தம் செய்து செய்து அவர்களை அங்கே தாளாட்டி අතක ගාලේ දරුවා සනසනවා. பிள்ளையை தடவி ஆறுதல் படுத்துவார்கள். දැන් අපි මෞංකාර දෙවියන් වහන්සේ அப்படி என்றால் நம்மை படைத்த ஆண்டவர் ඒ කුරුසේ ජීවිතේ පූජා කරලා නැවත නැගිට சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ அந்த பரிசுத்த ஆவியானவர் අපිත් එක්ක ඉන්නවා. நம்மோடு இருக்கிறார். අපි තොල් හෙලුවා. நம்முடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தாலும் අපි සිතින් සිතුවා. நாம் மனதிலே மாத்திரம் நினைத்தாலும் උන්වහන්සේ අපට ආශිර්වාද කරන්න බලාගෙන. அவர் நம்மை ஆசீர்வதிக்க பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். ඉතින් ඔබට පුළුවන් මේ යාඥාවෙන් ස්වාමීන් වහන්සේත් එක්ක නිතර සම්බන්ධ වෙන්න. ஆகவே ஜெபத்திலே இப்படியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள முடியும். දැන් එලියා ජීවත් වුණේ පරණ යුගයේ. அந்த எலியா வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே. නමුත් එලියාගේ තව එක්තරා යාඥාවකදී තියෙනවා. ஆனால் எலியாவினுடைய ஒரு ஜெபத்திலே இருக்கிறது. දැන් එලියාගේ යාඥාවට පිළිතුරු ලැබුණා. அந்த எலியாவினுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. පුංචි යාඥාවක් කළේ ஒரு சின்ன ஜெபம் தான் செய்தார். අහසින් ගිනි බස්සලා ஆக வானத்திலே இருந்து அக்கினி இறங்கினது. ඒ වතුර කලගෙඩි පර ගණනාවක් දාලා තෙමපු அந்த ஊற்றப்பட்டிருந்த தண்ணீரை எல்லாம் அது அங்கே வற்றி போக பண்ணிட்டு ඒ පූජාසනය අළු වෙලා දුවිලි බවට පත් වුණා. அந்த பலிபீடத்திலே இருந்தவைகளை எல்லாம் அது சுட்டெரித்து போட்டது. ඔව් යටිගිරියෙන් ඒකට ඒක ගැව්වේ නෑ. ஆனால் அவன் அங்கே தொண்டை கிளி அந்த பலிபீடத்தை சுற்றி சுற்றி கத்தி ஜெபிக்கவில்லை. ඔව් බාල්දි පූජකරුන්ට කවටකම් කරනවා. ஆனால் அவன் பாகாலை வணங்கின அந்த மக்களுக்கு அவன் ஏளனம் செய்தான், கிண்டல் செய்தான். මොකද උන් උදේ ඉඳන් රෑ වෙනකන් කෑ ගැහුවා. ஏனெனில் காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் கத்தினாங்க. බාල්ගෙන් ඒක පිළිතුරු ලැබුණේ නැහැ. பாகாலின் இடத்துல இருந்து அதுக்கு பதில் வரவில்லை. ඒ නිසා තමයි එලියා ඒ අයට කවටකම් කරන්නේ. அதனாலே தான் எலியா அவர்களை பார்த்து கிண்டல் செய்தான். තවත් යටිගිරියෙන් කෑ ගහපල්ලා. அடி தொண்டையில இருந்த கத்துங்கடா, උඹලගේ දෙවියෝ දුර ගිහිල්ලා ඇති. உங்க ஆண்டவர் ஒருவேளை பயணம் போயிருப்பாரு, ඒක නිදාගෙන ඇති. அல்லது ஒருவேளை நித்திரையா இருப்பாரு. අවදි වෙනකන් කෑ ගහපල්ලා. எழும்பு வரைக்கும் கத்துங்கடா. නමුත් මොනවා කරා? ஆனா நீங்க என்ன பண்ணினாலும் බාල් පිළිතුරු දුන්නේ නැහැ. அது பதில் கொடுக்க போறதே இல்ல. ඒ අතපය කපාගත්තා. அவர்கள் கையால வெட்டிக்கிட்டாங்க. ධර්ම වාක්‍යයක් කිව්වා. அவனோட தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டாங்க. නමුත් බාල් දෙවියන්ට බැරුණා පිළිතුරු දෙන්න. ஆனால் பாகால் அங்கே பதில் கொடுக்கவில்லை. එලියා හිටගත්තා. எலியா எழும்பினான். එයා ඉමීට වචන කීපයක් කිව්වා. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் மெதுவாய் சொன்னான். මෙන්න අහසින් ගින්දර බස්සින් පටන්. ஆகாயத்து வானத்தில் இருந்த அக்கினி இறங்கினது. එයාගේ යාඥාවට පිළිතුරු ලැබුණා. அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. අන්නේ தත්ත්වයට ඔයාලපත් වෙන්න. அந்த இடத்துக்கு தாங்க நீங்க வரணும். අවශ්‍ය වෙන දෙවියන් වහන්සේගේ වචනය සම්පූර්ණයෙන්ම தேவை என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்துக்கு முழுவதுமாக හොයලා බලලා ඒ තුල ජීවත් වෙන එක. தேடி பார்த்து வாசித்து அதன்படி வாழ பழகிக் கொள்ளுங்க. මම තව බොහෝ දේවල් දන්නේ නැහැ. எனக்கு நிறைய சொல்ல தெரியாது. නමුත් මම එකක් දන්නවා. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். අපි නිශ්චලව කරන යාඥාවල நாம் அமைதியா தேவனிடத்தில் செய்கிற ஜெபத்திற்கு, අපි පිරිසිදුව කරන යාඥාවල பரிசுத்தத்தோடு தேவனிடத்தில் செய்கிற ஜெபத்திற்கு උන්වහන්සේ අපිට පිළිතුරු அவர் දෙනවා. எங்களுக்கு பதில் கொடுப்பார். ඒ එක රාජාවලි 18:42ට ගිහිල්ලා බලන්න. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீர்கள் ඊට என்றால், පස්සේ එලියා වර්ෂාව ලැබෙන පිණිස යාඥා කරනවා. அவன் அங்கே மழை வரும்படியாக மறுபடி ஜெபிக்கிறான். ඔව් බිම වාඩි වුණා. அவன் கீழே உட்கார்ந்தான். කකුල් දෙක අතර ඔළුව තියාගත්තා. அவன் கால்களுக்கு இடையில் தன் தலையை அடித்து நெத்தியை வைத்துக் கொண்டான். ඔව් යාඥා කරනවා ස්වාමීන් වහන්සේ. அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரை பார்த்து. සුළු වෙලාවකින් වර්ෂාව වෙන්න පටන් கொஞ்ச ගත්තා. நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. වර්ෂේ අවුරුදු ගණනාවක් වර්ෂාව නැතුව හිටපු දේශයට வருஷம் கணக்கிலே மழை இல்லாமல் இருந்த தேசம் මෙන්න එකපාරටම වර්ෂාව වෙන්න පටන් ගත්තා. இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது. ඔබේ යාඥාවට මේ වගේ පිළිතුරු ලබා ගන්න. உங்களுடைய ஜெபத்திற்கும் இப்படி பதில்களை பெற்றுக் கொள்ளுங்கள். අවසන් වශයෙන් මගේ පොඩි සාක්ෂියක් දරාගෙන කියන්න කැමතියි. கடைசியா நான் என் சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். මම ආවේ 25 වෙනිදා ගිය මාසේ. நான் 25ஆம் தேதி இங்கே வந்தேன். එන්න තීරණය කරේ මාස 3-4කට ඉස්සෙල්ලා. வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாக முடிவெடுத்தோம். මගේ ප්‍රේමන්ත දේව සේවකතුමාට කිව්වා என்னுடைய சகோதர சிறையில போதகரிடத்துல நான் சொன்னேன், අපි ඉන්දියාවට යමු. நாம் இந்தியாவுக்கு போவோம். ඒක තීරණය ගත්ත දායි නම් ප්‍රශ්න. தீர்மானம் எடுத்த நாளிலே இருந்து பிரச்சனை.
ජනවාරි දම් ප්‍රශ්න. ஜனவரியில இருந்து பிரச்சனை. මගේ දෙවෙනි දුව හදිස්සියාව ජර්මනියට. என்னுடைய இரண்டாவது மகள் திடீரென்று ஜெர்மனுக்கு வந்தால் අපේ පවුලේ ඔක්කොම ඉන්න නිසා හිතුවා අපි ඇවිල්ලා බලලා යන්න ඕනේ කියලා. நாங்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருந்ததுனால வந்து பார்த்து விட்டு போக வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ඇයට බබෙක් හම්බෙන්න ඉන්නවා. அவளுக்கு குழந்தை கிடைக்கவிருந்தது. ආවා ඇවිල්ලා අපි බලලා නැවත යන්න ඕනේ කියලා. வந்தால் எங்களை பார்த்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லி. නමුත් ඇය ආවට පස්සේ හදිස්සි අසනීප වුණා. ஆனால் வந்ததற்கு என்ன அவள் திடீரென்று சுகவீனமானால். නමුත් ඇයට ඉතාලි දේශයේ බෙහෙත් ගන්න ඒ බෙහෙත් කාඩ් එක නැහැ. அவள் இத்தாலியிலே மருந்து எடுப்பதற்கு அவளிடத்தில் மருந்து புத்தகம் இருக்கவில்லை. ඉතාලි රටේ එයාට අවශ්‍ය වීසා එක නැහැ. அந்த இத்தாலி தேசத்தில் அதை எடுப்பதற்கு அவளுக்கு விசாவும் இல்லை. හදිස්සි අසනීප වුණා. அங்கே திடீரென்று சுகம் இல்லாமல் போனால் ඒ රෝහල් ගත කළා. அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். දවස් 5කට පස්සේ හොඳයි. 5 நாட்களுக்கு பிறகு நல்லது. නමුත් ටිකට් කපන්නේ නැහැ. ஆனால் இப்பொழுது டிக்கெட் விடாமல் இருக்கிறார்கள். ඊරෝ 1000ක් ගෙවන්න ඕනේ. அங்கே 1000 யூரோ பணம் கட்ட வேண்டும். එක දවසකට ඊරෝ 1000. ஒரு நாளைக்கு யூரோ ඊරෝ 1000. ஒரு நாளைக்கு 1000 யூரோ. ඒ කියන්නේ අපේ මුදලින් ලක්ෂ 3.4ක් විතර. எங்களுடைய பணத்துல கிட்டத்தட்ட 3-4 லட்சம். දවස් 5ට කීයක්ද? அப்படி என்றால் 5 நாளைக்கு எவ்வளவு கட்ட வேண்டும்? අපේ මුදලින් ලංකා මුදලින් ලක්ෂ 20ක් විතර. எங்களுடைய இலங்கை பணத்தின் படி அது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம். ඊට පස්සේ අපි වයිචර් ගෙවන්න නැහැ. நாங்கள் சொன்ன அவ்வளவு எங்களுக்கு கட்ட முடியாது. එයාට වීසා එකක් දෙන්නේ නැහැ රටේ. அவர்களுக்கு தேசத்தில் இன்னும் விசாவும் இல்லை. ඇයි ඇවිල්ලා තින් අපිව බලන්න. ஏனெனில் அவர்கள் வந்தது எங்களை பார்க்க. කොප්පොමන මුදල් වියදම් කරා. எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் ඒට අවශ්‍ය වීසා එක හදාගන්න බැහැ. அவளுக்கு தேவையான விசாவை செய்து கொள்ள முடியவில்லை. විශාල ප්‍රශ්නයක්. இது பெரிய பிரச்சனை. රෝහලෙන් කියනවා வைத்தியசாலையில் சொல்லுகிறார்கள் ඇයව නිදහස් කරන්න බෑ. அவளை எங்களால் இப்பொழுது அங்கே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. මුදල් ගෙවන තුරු பணத்தை கட்டும் வரையிலும் අපි විශාල ප්‍රශ්නයකට හිර වුණා. ஒரு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம். ඇවිදිනවා යාඥා කරනවා. நடக்கிறோம் ஜெபிக்கிறோம். ඒජන්සි වලට ගියා. ஏஜென்சிக்கு போனோம். නීතිඥවරු හම්බුණා. சட்டத்தரணிகளை சந்தித்தோம். ඉමිග්‍රේෂන් ඔෆිස් ගියා. இமிகிரேஷனுக்கு போனோம். කිසිම තැනක කරගන්න ஒரு බැහැ. இடத்துல பதில் கிடைக்கவில்லை. එකම chance එකක් තිබුණේ. ஒரே ஒரு சந்தர்ப்பம். අපිට බබෙක් හම්බෙන්න ඉන්න නිසා அவனுக்கு குழந்தை கிடைக்க இருந்ததினாலே වීසා එක ගන්න පුළුවන්කම තියෙනවා. விசாவை எடுக்க முடிந்தது. නමුත් මාස 3කට පස්සේ තමයි අපොයින්ට්මන්ට් හම්බෙන්නේ. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகுதான் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். හැම නීතිඥවරයෙක්ම කිව්වේ මම මාස 3ක් විතර යනවා මේක අපොයින්ට්මන්ට් ගන්න. ஆகவே ஒரு 3 மாதம் கட்டாயம் போகும் என்று சட்டத்தரணிகள் சொன்னார்கள். ඒක මාස 3ක් අපි රෝහලේ තියාගන්නෙත් නැහැ ඒක. 3 மாதத்துக்கு வைத்தியசாலையில் வச்சிருக்க முடியாது. ඔවුන්ට කියන්න. ගෙදර කියන්න. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. අපේ මුදල ගෙවන්න. எங்க பணத்தை கட்டிட்டு போங்க. ඒ වෙලත් හිරේ යන්න වෙනවා. கட்டலன்னா சொன்னா ஜெயிலுக்கு போகணும். අපි අවසානයේ වෙහිසිලා நாங்கள் கஷ்டப்பட்டு අවසානයේ නීතිඥවරුත් අපොයින්ට්මන්ට් නැහැ කියන වෙලාවේ அந்த சட்டத்தரணியும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை என்று சொன்ன வேளை මගේ ලොකු දුව හදිසියෙ ඇප් එකකට ගිහලා මගේ ෆෝන් එකේ. என்னுடைய மகள் அங்க தன்னுடைய மொபைலில் ஒரு ஆப் மூலமாக එතකොට මේක ඕපන් වෙලා තිබුණා. ඒක ඇරිලා තිබුණා. அந்த விசா கொடுக்கிற இடம் இமிகிரேஷன் அங்க ஓபனா இருந்தது. ඇගේ නීතිඥවරයා හම්බෙන්න ගියා ඉතින් உடனே தன்னுடைய சட்டத்தரணியை சந்திக்க போனார். ඔව් කිව්වලු. அவர் சொன்னாராம், චලනී சரணி මේක ඕපන් වුණාට මේක ඇරුණාට இது திறந்திருந்தாலும் මාස දෙකක්වත් තියාගි. 2 மாதமாவது போகும். නමුත් අපි ඇප්ලයි කරලා බලමු. ஆனால் நாம் விண்ணப்பித்து பார்க்கலாம். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ඔහුගේ කම්පියුටර් එක අතර අරිනවට එකම அந்த கம்ப்யூட்டர் திறக்கும் வேளையில் ඔබලට හෙට උදෑසන நாளை காலையிலே 11ට ඉමිග්‍රේෂන් එකට එන්න පුළුවන් කියලා. 11 மணிக்கு நீங்கள் இமிகிரேஷனுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. කෝටි ගණනක් වියදම් කරවත් කරන්නේ බැරි கோடி கணக்கில் பணம் செலவழித்து செய்ய முடியாத විසඳන්න බැරි ප්‍රශ්නයක්. தீர்த்து கொள்ள முடியாத පහුදා பிரச்சனை. උදේ ගිහිල්ලා நான் காலையில் ඒ போனேன். අවශ්‍ය සියලු දේ කරගත්තා. தேவையானதெல்லாம் செய்து ඒ වෙනකොට දින 18ක් ගත වෙලා. அந்த நேரம் வரைக்கும் 18 நாள் போய்விட்டது. ඊරෝ 18 10 කියන්නේ ලංකා මුදලින් ලක්ෂ 60කට විතර 18 யூரோ 18,000 யூரோ என்று சொன்னால் இலங்கை பணத்தில்
ලක්ෂ 60ක් විතර මුදලක්. 60 லட்சம் போல தேவை. ඉන්දියාවේ හැටියට ලක්ෂ 20ක් විතර මුදලක්. இந்திய பணத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம். බලන්න දෙවියන් වහන්සේ කරපු ක්‍රියාව. கவனிங்கள் ஆண்டவருடைய செயல். තව දෙක තුනක් තියෙනවා නමුත් කාලය මදි. இன்னும் 2-3 சாட்சி உண்டு இந்த நாட்கள் நடந்தது நேரம் போதாது. අපි යටිගිරේ කෑ ගැහුවේ නැහැ. நாங்கள் அங்கே அடித்தொண்டையிலிருந்து கத்தவில்லை. දේවස්ථානවල ගිහිල්ලා දන නැමුවේ නැහැ. ஆலயமாய் போய் முழங்கால் படியிடவில்லை. අපි ඒට මෙට දුවදුවා அங்கே இங்கே ஓடிக்கொண்டு අනේ ස්වාමීන් මේ ප්‍රශ්නේ විසඳන්න. ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்க. නාසර යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ජය ගන්නවා. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். නාසර යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි දරුවා එළියට එනවා. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் மகன் வெளியே வருவார். සතියකට පස්සේ දරුවත් බිහි වෙලා අය දැන් ගෙදර ඉන්නවා. ஒரு கிழமைக்கு பின்பதாக பிள்ளையும் பிறந்து இப்பொழுது நன்றாய் வீட்டிலேயும் අය இருக்கிறார். විතරයි ඉතාලියට ගන්න බැරුව හිටියේ. අය විතරයි ඉතාලියට ගන්න බැරුව அவளை හිටියේ. மாத்திரம் தான் இத்தாலிக்கு எடுக்க முடியாமல் இருந்தோம். අද අයත් ඉතාලියට ඇවිල්ලා පවුලක් වශයෙන් එකට ජීවත් වෙනවා. மகளும் இத்தாலிக்கு வந்து குடும்பமும் இத்தாலிக்கு வந்து விட்டது. සල්ලි කෝටි ගණන් වේදම් කරලා කරන්න බැරි වෙනවා. ஆனால் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து இதை செய்யவில்லை. අපේ යාඥාවට පිළිතුරු දුන්නා. நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். අප දන නැමුවෙත් නැහැ. நாங்கள் முழங்கால் படியிடும். එළිය වගේ කකුල් දෙක සලු ගහගත්තෙත් நாங்கள் නැහැ. எலியாவை போல கூட எங்கள் தலைகளை நாங்கள் அங்கே நிலத்தில் முட்டிக்கொள்ளவில்லை. निराहारව හිටියෙත් නැහැ. உபவாசமும் இருக்கவில்லை. හැබැයි දැඩි විශ්වාසයෙන් ஆனால் ஆழமான விசுவாசம் නාසරේ යේසුස්ගේ නාමයෙන් நசரனாகிய இயேசுவின் நாமத்தின் மேல் இருந்தது. උන්වහන්සේ අපට පිළිතුරු දුන්නා. அவர் பதில் கொடுத்தார். නැවත හමු වෙනකොට மறுபடியும் சந்திக்கிற අපට பொழுது ඔයාලගෙත් මේ වගේ බලවත් සාක්ෂි අහන්න ලැබේවා කියලා இந்த மாதிரி வல்லமையான சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்று අපි යාඥා කරනවා. நாம் ஜெபம் செய்வோம். ප්‍රේමවන්ත දෙවි සමිඳුනි அன்புள்ள ஆண்டவரே, මේ ආදරණීය ජනතාවට ආශිර්වාද அன்புள்ள කරන්න. ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. පියාණන් වහන්සේගේ පුදුමාකාර කරුණාව මේ සභාව මත ஆண்டவருடைய වඩුවා. வல்லமையான அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். සමිඳුනි මේ සභාවේ පාස්ටර්ට මේ සභාවේ පාස්ටර්ට ஆண்டவரே, இந்த திருச்சபை போதகருக்கும் මේ ඇදිලිවන්තයන්ට இந்த விசுவாசிகளுக்கும் නාසරේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරන්න. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும். ආමෙන්. ஆமென். ஆமென். යේසු නල්ලව கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியர்களை மேலும் மேலும் என்ன ஆசீர்வதிப்பார். அவருடைய ஊழியர்களை இன்னும் திறந்த வாசல் கட்டளையிட்டு பள்ளியை பெருக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆதாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. மௌனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உன்னாமம் வாழ்வென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மன்னான நான் உன்னாமம் வாழ்வென்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னா.